வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக காவேரி ஜனநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழக ஆளுநருடன் முதல்வர் பழனிசாமி சந்திப்பு. நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பற்றி தெரிவித்தார். நம்பிக்கை வாக்கெடுப்பை ரத்து செய்ய வேண்டும். ஆளுநர் சந்திப்பிற்கு பின் பன்னீர்செல்வம் அணி வலியுறுத்தல். ஜனநாயகத்தை பாதுகாக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக ஆளுநருக்கு மு.க. ஸ்டாலின் கடிதம். உத்தரப்பிரதேசத்தில் 3ஆம் கட்ட தேர்தல் 61% வாக்குகள் பதிவு. தமிழக ஆளுநர் வித்யாசாகர் ராவை சந்தித்த முதல்வர் பழனிசாமி பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றதை முறைப்படி தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் நடைபெற்ற அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் பழனிசாமி தலைமையிலான அரசு 122 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றது. நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்ற நிலையில் முதல்வர் பழனிசாமி இன்று ஆளுநர் வித்யாசாகர் ராவை சந்தித்தார். அவருடன் அமைச்சர்கள் செங்கோட்டையன், செல்லூர் ராஜு, ஜெயக்குமார் மற்றும் மதிமுகவின் துணை பொதுச் செயலராக நியமிக்கப்பட்ட தினகரனும் உடன் சென்றார். நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றதற்கான சான்று நகல்கள் நேற்றே ஆளுநரிடம் அளிக்கப்பட்ட நிலையில் இந்த சந்திப்பு 30 நிமிடங்கள் நீடித்தது. தமிழக பேரவையில் திமுக திட்டமிட்டு சதி செய்ததாக அதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாநிலங்களவை உறுப்பினர் நவநீத கிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், நாடாளுமன்றம் மற்றும் சட்டப்பேரவையில் ரகசிய வாக்கெடுப்பு நடத்த சட்ட விதிகளில் இடமில்லை என தெரிவித்தார். பேரவை மாண்புகளை திமுக சீர்குலைத்துள்ளது என்றும் முன்கூட்டியே திட்டமிட்டு நடத்தப்பட்ட தாக்குதல் எனவும் அவர் கூறினார். சதி நேற்று முறியடிக்கப்பட்டுவிட்டது. அவர்கள் கூறுவது போல் ரகசிய வாக்கெடுப்பு என்பது விதிகளில் இல்லை. ஏனென்றால் பாராளுமன்றத்திலும் குரல் வாக்கெடுப்பு அல்லது டிவிஷன் வாக்கெடுப்பு, அதனால ரகசியம் என்பது வாக்கெடுப்பில் இல்லை. தமிழக சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பை ரத்து செய்ய வேண்டும் என முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் ஆளுநரிடம் வலியுறுத்தியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் நேற்று நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் தலைமையிலான அதிமுக அணிக்கு 11 எம்எல்ஏக்கள் மட்டுமே ஆதரவு தெரிவித்திருந்தனர். இதனையடுத்து சென்னை ஆளுநர் மாளிகையில் பன்னீர்செல்வம், பாண்டியராஜன் உள்ளிட்டோர் ஆளுநர் வித்யாசாகர் ராவை சந்தித்தனர். தமிழக சட்டப்பேரவையில் நேற்று நிறைவேற்றப்பட்ட நம்பிக்கை கோரும் தீர்மானம் செல்லாது என அறிவிக்க வேண்டுமென அவர்கள் ஆளுநரை வலியுறுத்தினர். இதனைத் தொடர்ந்து சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள பன்னீர்செல்வம் இல்லத்தில் முன்னாள் அமைச்சர் பாண்டியராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், பேரவையில் நேற்று நடைபெற்ற நிகழ்வுகளை ஆளுநரிடம் எடுத்துரைத்ததாக தெரிவித்தார். ஆளுநர் நல்ல முடிவை அறிவிப்பார் என எதிர்பார்த்திருப்பதாகவும் அவர் கூறினார். நேற்றைய முடிவுகள், குறிப்பாக நம்பிக்கை வாக்கெடுப்பு அறிவிக்கப்பட்ட 122-11 என்ற நம்பிக்கை வாக்கெடுப்பு அரசியல் நிர்ணய சட்டத்துக்கு எந்த விதத்திலும் உட்படாதது. அதனால் கவர்னர் அவர்கள் அதற்கு அங்கீகாரம் அளிக்கக்கூடாது என்று எடுத்து வைத்தோம் எங்கள் வாதங்களை. இன்னொரு நாள் நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணணும் கவர்னர் என்றும் கோரிக்கை விடுத்திருக்கிறோம். ஆளுநர் அவர்கள் எங்கள் கோரிக்கைகளை பரிவுடன் கேட்டார். ஆதாரமாக சில ஆவணங்களையும் தந்திருக்கிறோம். நல்ல முடிவு எடுப்பார் என்று நம்புகிறோம். முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் இல்லத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இதில் முன்னாள் அமைச்சர்கள் கே. பாண்டியராஜன், நத்தம் விஸ்வநாதன், எம்எல்ஏ செம்மலை உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். சட்டப்பேரவையில் திமுக எம்எல்ஏக்கள் தாக்கப்பட்டதை கண்டித்து வரும் 22ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என திமுக செயல் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். முதல்வர் பழனிசாமி தலைமையிலான அரசு மீது பேரவையில் நேற்று நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்றது. இதனை ரகசிய வாக்கெடுப்பாக நடத்த வேண்டும், மேலும் வாக்கெடுப்பை வேறொரு நாளில் நடத்த வேண்டும் என்றும் திமுக தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. இதற்கு பேரவைத் தலைவர் தனபால் அனுமதி அளிக்க மறுத்ததால் பேரவையில் அமளி ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து பேரவைக்குள் புகுந்த காவலர்கள் ஸ்டாலின் உள்ளிட்ட
உள்ளிட்ட திமுக எம்எல்ஏக்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றினர். அப்போது ஏற்பட்ட தள்ளுமுள்ளுவில் தானும் திமுக எம்எல்ஏக்களும் தாக்கப்பட்டதாக ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். இது தொடர்பாக ஆளுநரிடம் புகார் அளித்ததுடன் சென்னை மெரினாவில் உண்ணாவிரத போராட்டத்திலும் திமுகவினர் ஈடுபட்டனர். சென்னை அறிவாலயத்தில் திமுக எம்எல்ஏக்களுடன் ஸ்டாலின் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுடன் பேசிய ஸ்டாலின், பேரவையில் திமுக மீதான தாக்குதலை கண்டித்து வரும் 22ஆம் தேதி தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்று தெரிவித்தார். காவல்துறையினர் எப்படியெல்லாம் சட்டமன்றத்திற்குள்ளே வந்து அராஜகங்களை ஈடுபட்டு எங்களை எல்லாம் அடித்து தூக்கி கொண்டு வந்து வெளியில் போட்ட அந்த காட்சிகளை எல்லாம் ஆதாரத்தோடு நாங்கள் கவர்னரிடத்தில் கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா மாவட்ட தலைநகரங்களில் இந்த வருகிற 22ஆம் தேதி காலை 9 மணி முதல் 5 மணி வரை உண்ணாவிரத போராட்டம் நடைபெறவிருக்கிறது. எனவே இது குறித்து மேலும் டெல்லிக்கு சென்று இந்திய குடியரசினுடைய தலைவரையும் சந்திப்பதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். அவரிடத்தில் நேரம் கேட்டிருக்கிறோம். நேரம் கொடுக்கப்பட்டதற்கு பிறகு உறுதியாக சென்று அவரிடத்திலும் புகார் தரவிருக்கிறோம். இதனிடையே தமிழக ஆளுநருக்கு எதிர்க்கட்சித் தலைவர் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அதில் எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்த நம்பிக்கை தீர்மானத்தின் மீது பேரவைத் தலைவர் வெளியிட்ட அறிவிப்பு எந்த ஒரு எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் பேரவையில் இல்லாத நேரத்தில் வெளியிட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். எனவே ஜனநாயகத்தையும் அரசியல் அமைப்பையும் பாதுகாக்கும் வகையில் அரசியல் அமைப்பு சட்டம் அளித்துள்ள அதிகாரங்களை பயன்படுத்தி சட்டப்படி உரிய நீதியை வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் நடந்த வாக்கெடுப்பு செல்லாது என்று அறிவிக்க கோரி திருச்சி சிவா தலைமையில் திமுக எம்பிக்கள் ஆளுநரிடம் புகார் அளித்துள்ளனர். திருச்சி சிவா தலைமையில் TKS இளங்கோவன், RS பாரதி உள்ளிட்ட திமுக எம்பிக்கள் ஆளுநர் வித்யாசாகர் ராவை சந்தித்தனர். தமிழக சட்டப்பேரவையில் நடந்த வாக்கெடுப்பு செல்லாது என்று அறிவிக்க கோரி ஆளுநரிடம் அவர்கள் புகார் மனு ஒன்றை அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய திருச்சி சிவா, சட்டப்பேரவையின் வாக்கெடுப்பின் போது எதிர்க்கட்சிகள் இல்லாமல் வாக்கெடுப்பு நடத்தியது முரண்பாடானது என்று கூறினார். சட்டப்பேரவைத் தலைவர் ஒருதலைபட்சமாக செயல்பட்டதாகவும் அங்கு நடந்த அராஜக செயல் குறித்தும் ஆளுநரிடம் புகார் அளித்துள்ளோம் என்றும் அவர் குறிப்பிட்டார். நேற்றைய தினம் சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகளே இல்லாமல் நம்முடைய சபாநாயகர் அவர்கள் ஒருதலைபட்சமாக முதலமைச்சர் கொண்டு வந்த நம்பிக்கை தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு நடந்ததாக சொல்லி நம்பிக்கை வாக்கெடுப்பு வெற்றி பெற்றதாக அறிவித்திருக்கிறார். எதிர்க்கட்சிகளே இல்லாமல் அப்படி ஒன்று நடைபெற்றது சட்டத்திற்கு முரணானது, நம்முடைய அரசியல் சட்ட விதிகளுக்கு மாறானது. கவர்னர் அவர்கள் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுத்து நேற்றைக்கு நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பு செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் என்றும் மேற்கொண்டு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் தளபதி அவர்கள் கடிதம் கொடுத்தார். அதை நாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 3 பேரும் கொடுத்துவிட்டு வந்திருக்கிறோம். தமிழக பொறுப்பு ஆளுநர் வித்யாசாகர் ராவை முதல்வர் பழனிசாமியும் அமைச்சர்களும் சந்தித்தனர். இதனையடுத்து முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம், முன்னாள் அமைச்சர் பாண்டியராஜன் உள்ளிட்டோரும் ஆளுநரை சந்தித்தனர். திமுக எம்பிக்களும் ஆளுநரை சந்தித்து சட்டப்பேரவையில் நடந்த வாக்கெடுப்பு செல்லாது என்று அறிவிக்க கோரிக்கை விடுத்தனர். இதனையடுத்து மதியம் 1 மணி அளவில் ஆளுநர் வித்யாசாகர் ராவ் மும்பை புறப்பட்டுச் சென்றார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெற்ற 3வது கட்ட தேர்தலில் 61% வாக்குகள் பதிவாகியுள்ளன. உத்தரப்பிரதேச மாநில சட்டப்பேரவைக்கு 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. இதுவரை 2 கட்ட தேர்தல் முடிந்துள்ள நிலையில் 3வது கட்ட தேர்தல் காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணிக்கு முடிவடைந்தது. 12 மாவட்டங்களில் உள்ள 69 தொகுதிகளில் நடைபெறும் இந்த தேர்தலில் 826 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். 69 தொகுதிகளில் மொத்தமுள்ள 2,41,00,000 வாக்காளர்கள் வாக்களிக்க வசதியாக 25,607 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தன. வாக்காளர்கள் அச்சமின்றி வாக்களிக்கும் வகையில் மாநில காவல்துறையினர் மற்றும் துணைநிலை ராணுவ படையினர் என 2 லட்சத்திற்கும் அதிகமானோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். இந்த தேர்தலில் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், பகுஜன் சமாஜ் தலைவர் மாயாவதி, முதல்வர் அகிலேஷ் யாதவ் உட்பட முக்கிய தலைவர்கள் தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர். மாலை 5 மணி நிலவரப்படி 61% வாக்குகள் பதிவாகின. Peacefulness that has been portrayed by the citizens of this area. As at 5 p.m., the voting percentage has been 61.16%.
பிரபல நடிகை பாவனா பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்ட விவகாரத்தில் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கேரள காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தமிழ் மற்றும் மலையாள திரைப்படங்களில் நடித்து வரும் பிரபல நடிகை பாவனா படப்பிடிப்பை முடித்துக் கொண்டு கொச்சியில் இருந்து திருச்சூருக்கு காரில் திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது வேனில் வந்த ஒரு கும்பல் பாவனா வந்த காரை வரிமடித்து ஓட்டுநரை தாக்கிவிட்டு காரை கடத்தியது. அப்போது பாவனாவுக்கு பாலியல் ரீதியாக துன்புறுத்தல்கள் அளித்ததாக கூறப்படுகிறது. 1.5 மணி நேரத்திற்கு பிறகு அந்த கும்பல் மற்றொரு காரில் ஏறி தப்பிச் சென்றது. இது தொடர்பாக காவல்துறையினரிடம் பாவனா அளித்த புகாரை அடுத்து சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் 2 பேரை கைது செய்துள்ளனர். കേസ് നമ്മൾ അന്വേഷിച്ചുകൊണ്ടിരിക്കുകയാണ്. അപ്പം നമ്മൾ പ്രതികളെ കുറിച്ച് സൂചനകളൊക്കെ നമ്മൾ പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ നിങ്ങൾക്ക് അറിയാലോ. അതിന്റെ നമ്മൾ കുറച്ച് പേര് കസ്റ്റഡിയിലുണ്ട്, കുറച്ച് പേരെ നമ്മൾ വെരിഫൈ ചെയ്യുന്നുണ്ട്. ഡീറ്റെയിൽ ആയിട്ട് ഞങ്ങൾ അറിയിക്കല്ലോ. மகாராஷ்டிர மாநிலம் பிவாண்டி நகரில் துணிக்கிடங்கு ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 4 பேர் பலியானார்கள். 2 பேர் படுகாயமடைந்தனர். மகாராஷ்டிரா மாநிலத்தின் கைத்தறி நகரமாக பிவாண்டி நகரம் கருதப்படுகிறது. இங்கு தாபோதா பகுதியில் துணிக்கிடங்கு ஒன்றில் தீப்பிடித்தது. தீயணைப்புத் துறையினர் உடனே வந்து தீயை அணைக்க முயன்றனர். இந்த தீ விபத்தில் சிக்கி 4 பேர் உடல் கருகி பலியானார்கள். 2 பேர் படுகாயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் முதலுதவி சிகிச்சைக்கு பின் சியான் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். தீ விபத்தில் கிடங்கு முற்றிலும் எரிந்த நிலையில் விபத்திற்கான காரணம் பற்றி காவல்துறையினர் ஆராய்ந்து வருகிறார்கள். வீராணம் ஏரியில் தண்ணீர் நிறுத்தம். சென்னை குடிநீர் வாரியம் அறிவிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. பேரவையில் எதிர்க்கட்சிகள் இல்லாமல் நடத்தப்பட்ட வாக்கெடுப்பு செல்லாது என அறிவிக்க முடியாது என இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் தா பாண்டியன் தெரிவித்துள்ளார். கோயம்புத்தூரை அடுத்த சின்னியம்பாளையம் பகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வட்டார மாநாடு நடைபெற்றது. இதில் பங்கேற்பதற்கு முன்னர் செய்தியாளர்களுடன் பேசிய தா பாண்டியன், முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோருக்கு இருந்த மக்கள் செல்வாக்கு தற்பொழுது பேரவையில் இடம்பெற்றுள்ளவர்களுக்கு கிடையாது என்று தெரிவித்தார். பேரவை உறுப்பினர்கள் தங்களுடைய உடல் பலத்தை காட்டக்கூடாது என்றும் சட்டப்படி தங்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்குரிமையை மட்டுமே அவர்கள் பயன்படுத்த வேண்டும் என்றும் தா பாண்டியன் கூறினார். நாங்கள் வெளிநடப்பு செய்து விட்டோம். நாங்கள் இல்லாமல் எப்படி நீங்கள் அந்த தீர்ப்பு எனவே செல்லாது என்றால் கம்யூனிஸ்ட் கட்சியும் உள்ளே இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சி இல்லாத இடங்களில் எடுக்கிற தீர்மானம் எதுவுமே செல்லாது சொல்லலாமா? எங்களை தேர்ந்தெடுக்கவில்லை, எனவே வெளியில் இருக்கிறோம். நீங்கள் தேர்ந்தெடுத்தும் உள்ளே இல்லை, வெளியே போய்விட்டீர்கள். பிறகு என்னதான் முடிவு செய்வது? இருப்பவர்கள் வாக்களித்தார்கள், அதில் யாருக்கு பெரும்பான்மையோ அவர் இருக்கிறார். சென்னை ஆழ்வார்பேட்டை பாலத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர் பாலச்சுவரில் மோதி கீழே விழுந்து பலியானார். அவருடன் பைக்கில் வந்தவர் காயமடைந்தார். ஆழ்வார்பேட்டை காவிரி பாலத்தில் சிவா என்பவரும் அவரது நண்பர் ஸ்டீஃபன் என்பவரும் இருசக்கர வாகனத்தில் வந்தனர். அவர்களது இருசக்கர வாகனம் பாலத்தில் வந்தபோது திடீரென பக்கவாட்டு தடுப்புச் சுவரில் மோதியது. இதில் வாகனத்தை ஓட்டி வந்த சிவாவும் நண்பர் ஸ்டீஃபனும் பாலத்தில் இருந்து கீழே விழுந்தனர். இதில் சிவா பலியானார். ஸ்டீஃபன் படுகாயமடைந்தார். அவர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பாலத்தின் பக்கவாட்டு சுவர் உயரம் குறைவாக கட்டப்பட்டதே விபத்திற்கு காரணம் என்று கூறியுள்ள பகுதி மக்கள் பாலச்சுவரை உயர்த்த வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளனர். போன் பேசிட்டு நான் பார்த்தப்ப 2 பேர் விழுந்தாங்க கீழே. அங்கே விழுறப்ப எலிவேட்டட் போர்ஷன் மூஞ்சி தரையை பார்த்து விழுந்தாங்க. 2 டாக்டர்ஸ் செக் பண்ணாங்க, ஆல் அவுட்டுன்ட்டாங்க. கூப்பிட்டு போயிருக்காங்க. பிரிட்ஜ் ரொம்ப பெண்டான பிரிட்ஜு சார், ஆங்கிள் ரொம்ப கம்மி தான். நிற்கும் போதே பார்த்தீங்கன்னா இடுப்பளவு தான் இருக்கும். யாராவது இடிச்சா கூட கீழே தான் ஆகணும். நிறையா வாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்ட்டு. எந்த ஆக்ஷனும் இல்லைங்க சார். கடலூர் மாவட்டம் வீராணம் ஏரியில் இருந்து சென்னைக்கு அனுப்பப்பட்டு வந்த குடிநீர் நிறுத்தப்பட்டுள்ளதால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டத்தில் 47.5 அடி கொள்ளளவு கொண்ட வீராணம் ஏரியில் இருந்து 250 கிலோமீட்டர் நீளமுள்ள ராட்சத குழாய்கள் மூலம் சென்னை மக்களின் குடிநீர் தேவைக்காக தண்ணீர் கொண்டு வரப்படுகின்றன. இந்த நிலையில் வடகிழக்கு பருவமழை பொய்த்ததாலும் காவிரியில் நீர் திறக்கப்படாததாலும் வீராணம் ஏரிக்கு நீர்வரத்து முற்றிலுமாக நின்றுவிட்டது. வீராணம் ஏரியில் தற்போதைய நீர் இருப்பு 39 அடிக்கும் கீழ் குறைந்துவிட்டதால் சென்னைக்கு குடிநீர் அனுப்புவது நிறுத்தப்பட்டுள்ளதாக சென்னை குடிநீர் வாரியம் அறிவித்துள்ளது. இதனால் கோடை காலங்களில் குடிநீர் தட்டுப்பாடு அபாயம் ஏற்பட்டுள்ளது.
அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தினை நிறைவேற்ற வலியுறுத்தி விவசாயிகள் ஒருநாள் அடையாள உண்ணாவிரதம் மேற்கொண்டனர். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்ற கோரி கடந்த ஆண்டு விவசாயிகள் தொடர் உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டனர். இதனையடுத்து தமிழக அரசு முதற்கட்ட ஆய்வுப் பணிகளுக்காக ரூபாய் 3,27,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிட்டது. திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர் ஆகிய 3 மாவட்டங்கள் பயன்பெறும் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தினை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தி அவிநாசி, செங்காடு திடலில் 3 மாவட்ட விவசாயிகள் இன்று ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டனர். தமிழகம் முழுவதும் இன்று டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 முதல் நிலை தகுதி தேர்வு நடைபெற்றது. 2 லட்சத்திற்கும் அதிகமானோர் தேர்வு எழுதினர். துணை ஆட்சியர், காவல்துறை துணை கண்காணிப்பாளர், துணை ஆணையர், மாவட்ட பதிவாளர், தீயணைப்பு அலுவலர் மற்றும் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் என மொத்தம் 85 காலி பணியிடங்களுக்கு தேர்வு நடைபெற்றது. முதல் நிலை தகுதி தேர்வு இன்று காலை 10 மணிக்கு தொடங்கி பகல் 1 மணி வரை நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் 500 மையங்களிலும், சென்னையில் 140 மையங்களிலும் இந்த தேர்வு நடைபெற்றது. முதல் நிலை தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் முதன்மை தேர்வுக்கு அழைக்கப்படுவார்கள். சென்னை புரசைவாக்கத்தில் உள்ள தேர்வு நடைபெற்ற மையத்தை தமிழக அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர் அருள்மொழி நேரில் பார்வையிட்டார். சேலத்தில் மக்கள் கருத்தை கேட்காமல் நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஆதரவாக செயல்பட்டதாக கூறி எம்எல்ஏ வீட்டை முற்றுகையிட்டு பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் தெற்கு தொகுதி எம்எல்ஏவான அதிமுகவைச் சேர்ந்த சக்திவேல் அம்மாப்பேட்டை மாரியம்மன் கோவில் தெருவில் வசித்து வருகிறார். இன்று அவரது வீட்டை முற்றுகையிட்ட அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் மக்களின் கருத்தை கேட்காமல் சசிகலாவுக்கு ஆதரவாக சக்திவேல் வாக்களித்ததாக குற்றம் சாட்டினர். மேலும் அடிப்படை வசதிகள் இன்றி தொகுதி மக்கள் தவித்து வரும் நிலையில் எம்எல்ஏ தொகுதி பக்கம் வரவில்லை என்றும் புகார் தெரிவித்தனர். அவங்க தேர்ந்தெடுத்த முதலமைச்சர் எங்களுக்கு எங்க மனநிலைக்கு சரியானவரா கிடையாது. அதனால எங்களுக்கு எங்களுடைய மக்கள் நாங்க ஓட்டு போட்டோம். எங்களுடைய அனுமதி இல்லாம எங்க கிட்ட ஒரு கருத்து கணிப்பு கேட்காம அவங்க முடிவு எடுத்திருக்காங்க. அந்த முடிவை நாங்க ஏத்துக்க மாட்டோம். மறைமுகமான கருத்து கணிப்பு அவங்க கேட்கணும். கேட்டுட்டு ஏத்துக்கிட்டு அதுக்கப்புறம் யார் வராங்களோ அவங்கள நாங்க ஏத்துக்கிறோம். மாவட்டத்தில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் பார்க்கும் போது ஓட்டு போட்ட மக்கள் நாங்க தான் இன்னைக்கு ஏமாந்து நிக்கிறோம். பொதுமக்களோட கருத்துக்களை எது ஒன்றும் கேட்காம தன்னிச்சையா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அவர் ஆதரவு தெரிவிச்சதா எங்களுக்கு வெளிவருது தகவல் எல்லாம். அப்படி ஒரு இதை நாங்க ஏத்துக்க மாட்டோம். பொதுமக்கள் கண்டிப்பா ரகசிய வாக்கெடுப்பு நடத்தணும். இதேபோல் மக்கள் கருத்துக்களை கேட்காமல் சட்டப்பேரவையில் வாக்களித்த பெரியகுளம் எம்எல்ஏவை கண்டித்து மக்கள் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி அல்லிநகரம் வள்ளிநகரில் பழங்குடியினர் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் மக்களின் கருத்துக்களை கேட்காமல் பேரவையில் வாக்களித்த பெரியகுளம் தொகுதி எம்எல்ஏ கதிர்காமுவிற்கு எதிராக அவர்கள் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி போராட்டம் நடத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் எண்ணூரில் காணாமல் போன 3 வயது சிறுமி சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. போரூர் அருகே 7 வயது சிறுமி ஹாசினி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார். இதனிடையே எண்ணூர் சுனாமி குடியிருப்பைச் சேர்ந்த பழனி என்பவரது 3 வயது மகள் ரித்திகா நேற்று விளையாட சென்ற நிலையில் வீடு திரும்பவில்லை. இது தொடர்பாக காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டது. இதனிடையே திருவொற்றியூர் குப்பைமேட்டில் ரித்திகாவின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சுனாமி குடியிருப்பைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேரை பிடித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். தேனி மாவட்டத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிகளில் சீறிப்பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் ஆர்வத்துடன் அடக்கிய போது 51 பேர் காயமுற்றனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே உள்ள ஐயம்பட்டியில் ஏழைகாத்த அம்மன் ஸ்ரீ வல்லரடிகார சுவாமி கோவிலில் இன்று ஜல்லிக்கட்டு நடைபெற்றது. மதுரை, திண்டுக்கல், அலங்காநல்லூர், பாலமேடு பகுதிகளில் இருந்து வந்திருந்த 430 காளைகள் பங்கேற்றன. கோவில் முன் அமைக்கப்பட்டுள்ள வாடிவாசல் வழியே ஜல்லிக்கட்டு காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. ஜல்லிக்கட்டு காளைகளை அடக்குவதற்காக 404க்கும் அதிகமான வீரர்கள் களமிறங்கினர். காளைகளை பிடிக்க முயன்ற வீரர்கள் 51 பேர் படுகாயமுற்று தேனி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். வெற்றி பெற்ற மாடுகளுக்கும் வீரர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. பல்லாயிரக்கணக்கானோர் திரண்டு ஜல்லிக்கட்டு போட்டியை கண்டுகளித்தனர். பழனி அருகே நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் சீறிப்பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் ஆர்வத்துடன் அடக்கினர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி நெய்க்காரப்பட்டியில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்பட்டது. இதில் 200க்கும் அதிகமான காளைகள் களமிறக்கப்பட்டனர்.
சீறி பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் ஆர்வத்துடன் அடக்கினர். போட்டியில் வெற்றி பெற்ற மாடுபிடி வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இதனிடையே போட்டியின் போது மாடு முட்டியதில் 10 பேர் காயமுற்றனர். ஜல்லிக்கட்டு போட்டி திண்டுக்கல் அருகே வெள்ளோடு கிராமத்தில் நடைபெற்றது. 300க்கும் அதிகமான காளைகள் இதில் பங்கேற்றன. திண்டுக்கல் மாவட்டம் வெள்ளோடு புனித சத்தியகாபர் கோவில் திருவிழாவை முன்னிட்டு இன்று ஜல்லிக்கட்டு நடைபெற்றது. திண்டுக்கல், சிவகங்கை, மதுரை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இருந்து 300க்கும் அதிகமான காளைகள் பங்கேற்றன. வாடிவாசல் வழியாக ஒன்றன் பின் ஒன்றாக அவிழ்த்து விடப்பட்ட காளைகளை மாடுபிடி வீரர்கள் ஆர்வமுடன் அடக்கினர். போட்டியில் வெற்றி பெற்ற மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளைகளின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. பாதுகாப்பு பணிகளில் ஏராளமான காவலர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் நடைபெற்ற மஞ்சு விரட்டு போட்டியில் சீறி பாய்ந்த காளைகளை இளைஞர்கள் ஆர்வத்துடன் பிடித்தனர். பொன்னமராவதி தாழ்பாய் கண்மாயில் மஞ்சு விரட்டு போட்டி நடத்தப்பட்டது. இதில் சிவகங்கை, மணப்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட 300க்கும் அதிகமான காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. சீறி பாய்ந்த காளைகளை அங்கு திரண்டிருந்த மாடுபிடி வீரர்கள் ஆர்வத்துடன் பிடித்தனர். அப்போது மாடு முட்டியதில் ஒருவர் காயமுற்றார். மஞ்சு விரட்டு போட்டியை காண சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பலர் வந்திருந்தனர். கேப்டன் பொறுப்பில் இருந்து தோனி நீக்கம். IPL புனே அணி நிர்வாகம் அறிவிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். பிரான்சில் காவல்துறையினர் இளைஞர் ஒருவரை துன்புறுத்தியதற்கு கண்டனம் தெரிவித்து நடைபெற்ற போராட்டத்தின் போது வன்முறை வெடித்தது. பாரிஸுக்கு அருகே தியோ என்ற 22 வயது கருப்பின இளைஞர் ஒருவர் கடந்த 2ஆம் தேதி கைது செய்த காவல்துறையினர் அவரை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக புகார் எழுந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக 4 காவலர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டு அவர்கள் மீது விசாரணையும் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட இளைஞருக்கு ஆதரவாக பாரிஸில் திரண்ட மக்கள் காவல்துறையினருக்கு எதிராக முழக்கமிட்டனர். அப்போது போராட்டத்தில் ஈடுபட்ட சிலர் காவல்துறையினரை நோக்கி கற்களை வீசியதால் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி காவல்துறையினர் கூட்டத்தை கலைத்தனர். இதையடுத்து இருதரப்பினருக்கும் ஏற்பட்ட மோதலில் 2 காவலர்களுக்கு காயம் ஏற்பட்டது. இது தொடர்பாக 13 பேர் கைது செய்யப்பட்டனர். IPL தொடரில் புனே அணியில் கேப்டன் பொறுப்பில் இருந்து மகேந்திர சிங் தோனி நீக்கப்பட்டுள்ளார். IPL தொடரில் விளையாட சென்னை மற்றும் ராஜஸ்தான் அணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டதை அடுத்து சென்னை அணியின் கேப்டனாக இருந்த தோனி புனே அணிக்காக விளையாடுகிறார். கடந்த சீசனில் அவரது தலைமையில் விளையாடிய புனே அணி 7வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. இந்த நிலையில் நடைபெறவுள்ள IPL தொடரில் புனே அணியின் கேப்டன் பொறுப்பில் இருந்து தோனி விடுவிக்கப்படுவதாக அந்த அணியின் நிர்வாகம் அறிவித்துள்ளது. புனே அணியின் புதிய கேப்டனாக ஆஸ்திரேலிய வீரர் ஸ்டீவ் ஸ்மித் நியமிக்கப்பட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக ஆளுநருடன் முதல்வர் பழனிசாமி சந்திப்பு. நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பற்றி தெரிவித்தார். நம்பிக்கை வாக்கெடுப்பை ரத்து செய்ய வேண்டும். ஆளுநர் சந்திப்பிற்கு பின் பன்னீர்செல்வம் அணி வலியுறுத்தல். ஜனநாயகத்தை பாதுகாக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக ஆளுநருக்கு மு.க. ஸ்டாலின் கடிதம். உத்தரப்பிரதேசத்தில் 3ஆம் கட்ட தேர்தல் 61% வாக்குகள் பதிவு. இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம்.